ஒரு ட்ரெய்லரில் சோஷியல் மீடியாவே கதற விட்ட TN26 படம் எப்படி இருக்குது பார்த்துருவோம் வாங்க. நட்டி, தம்பிராமையா, MS பாஸ்கர், இளவரசு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. தம்பிராமையா அவர்களோட ஸ்டோரி அண்ட் அவர் பையன் உமாபதி ராமையா அவர்கள் டைரக்ஷனில் இந்த படம் உருவாயிருக்கு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 18 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட்டைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, 90s காலகட்டத்தில் நட்டி ஒரு வடக்கனா நார்த் ஸ்டேட்லேருந்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. தன்னோட 2வது பட ஷூட்டிங்க்கு பொள்ளாச்சி போகும்போது அங்கே உள்ள பெரிய ஜமீன்தாரான தம்பிராமையா இவர் ஆக்டிங்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறாரு. இதுக்கப்புறம் தம்பிராமையா நட்டி கூடயே ட்ராவல் பண்ணுறாரு. இப்படியே பல வருடங்கள் போகுது. நட்டி ஒரு பெரிய ஹீரோவாகி தன் கெரியரோட உச்சத்தை விட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்போ 2026 எலெக்ஷனில் நட்டி சிஎம் ஆனாரா இல்லையா, அவர் என்ன மாதிரி பாலிடிக்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணார், இதெல்லாம் தாங்க இந்த TN26 படம். ஓப்பன் பண்ணி ஒரு 10 minutes நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தம்பிராமையாவோட காமெடிஸ் ஆன் அண்ட் ஆஃபாக சில இடங்களில் ஒர்க் ஆச்சு. படம் ஃபுல்லாக காமெடியாக இருந்தாலும் ஒரு சில இடங்கள் மட்டும்தான் நம்மளை சிரிக்க வச்சுருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸில் உள்ள ட்விஸ்ட்டுமே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. தென் இன்டர்வல் பாயிண்ட்டில் நட்டி கொடுக்குற ஒரு 2 minute ஸ்பீச் கொஞ்சம் கவனிக்கும்படி இருந்துச்சு. இந்த 2-3 பாயிண்ட்ஸை தவிர படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. கதை இல்லைனாலும் தமிழ் படம் மாதிரி ஒரு ஸ்கூப் படமாக இருந்தாலாச்சும் நல்லா இருந்திருக்கும். இவங்க கோட்டுக்கு அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் சென்டராக போகிறேன்னு ஒரு மாதிரி மிக்சடாக எடுத்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆச்சும் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமாக உட்காரவே முடியல. எப்படா முடியும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாங் வருது. அப்போவே தேட்டரில் ஒரு கேங் கடுப்பாகி ஏஞ்சி போயிட்டாங்க. எல்லா பொலிட்டிஷியனை பற்றி பேசுகிறேன்னு விஜய் மட்டும்தான் மெயினாக டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. அவரோட கெரியர் உச்சத்தை விட்டு இப்போ டிவோர்ஸ் கேஸ் வரையும் எல்லாமே சீனாக வச்சுட்டாங்க. பட் இன்டெப்த்தாக போகாமல் எல்லாமே மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸ்க்ரீன் ப்ளே ஒரு ஃப்ளோவாக இல்லாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தனித்தனி செக்மெண்ட்டாக இருக்குது. அதுவுமே ஆர்டராக இல்லாமல் மாறி மாறி காமிக்கிறேன்னு போட்டு குழப்பி வச்சுருக்காங்க. விஜய் டார்கெட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு அதை ரொம்பவே மோசமான ஸ்க்ரீன் ப்ளேயில் ப்ரெசென்ட் பண்ணதுனால அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரையும் நட்டி அவர் ரோலை நல்லாவே பண்ணியிருந்தார். அதுவும் ஸ்டார்டிங்கில் வடக்கன் மாதிரி தமிழில் பேசுகிற டைலாக்லாமே செம காமெடியாக இருந்துச்சு. மேக்கப் தான் அவருக்கு சுத்தமாக செட் ஆகவே இல்லை. யங் நட்டியை ஏஜ்டாகவும் 50sல வர நட்டியை எங்காவும் காமிச்சு அப்படியே போட்டு உல்ட்டாவே எடுத்து வச்சுருக்காங்க. தம்பிராமையாவுக்கு முக்கியமான ரோல் படத்தில் அவரோட கேரக்டரைசேஷன் நல்லா இருந்தாலும் ரொம்ப லென்த்தாக போகிறதால ஒரு கடத்தில் சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி MS பாஸ்கர், இளவரசுன்னு எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. சாங்ஸ் பொறுத்தவரையும் ஓப்பனிங் சாங் கேட்குற மாதிரி இருந்துச்சு. மற்ற சாங்ஸ்லாம் ஏன் கம்போஸ் பண்ணாங்க, எதுக்கு ப்ளேஸ் பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியவே இல்லைங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கார சில காமெடி சீன்ஸ், நட்டியோட பர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி இந்த ஓப்பனிங் அண்ட் மிட் ஆஃப் த மூவி, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா குழப்பமான ஸ்க்ரீன் ப்ளே, துளி கூட என்கேஜிங்கே இல்லாத காட்சிகள், சம்மந்தம் இல்லாத சாங்ஸ், மேலோட்டமான கதை, இதெல்லாம் தாங்க. ஓவராலாக எந்தவித என்டர்டைன்மெண்ட் வேல்யூவும் இல்லாத ஒரு பொலிட்டிஷியனை மட்டுமே டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தாங்க இது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், go and watch the very boring TN26. Cinematics rating for this movie is 4 out of 10. Thank you guys.